நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருடனா நீ? திருடனா நீ? ஒண்ணு டேய் டேய் திருடனா நீ? ஏண்டா திருடியா? ஐயோ ஐயோ பாட்டி அடிக்காத பாட்டி. ஐயோ பாட்டி. ஐயோ நான் நகையில குடுத்துறேன் பாட்டி. ஐயோ அடிக்காத பாட்டி, நான் ரவி பாட்டி. ஐயோ என்னது ரவியா? என்னடா வேஷம்? கேட்றா முதல்ல கேட்டு வரவா. அப்பா எப்படி என்னோட நடிப்பு? என்னடா இது சின்ன புள்ளத்தனமா? யூ இடியட். ஓ thank you. போடா லூஸ். நீதாண்டி லூச. அம்மா நீ சொல்லுமா, என் நடிப்பு எப்படிமா இருந்துச்சு? ஏண்டா உனக்கு இந்த வேலையெல்லாம்? வாசல் வழியா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே? இது என்ன கூத்து? நான் பண்ற கூத்து இருக்கட்டும், முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. என்ன மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனுக்கு எப்படி பொண்ணு பார்க்க போலாம்? நாங்க யாரும் பார்க்கலப்பா. இதோ நிக்கிறாளே உன் சித்தி, அவ தான் பொண்ணு பார்த்தா. அப்படியா சித்தி? அண்ணன் கட்டிக்க போற பொண்ணு நானும் பார்க்கணுமே. ஆமா, கல்யாணம் பண்ணிக்க போற உங்க அண்ணனே இன்னும் பொண்ணை பார்க்கல. அப்படியா? ரவி, இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. பிரதர் பிரதர் பிரதர், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துருமா? யாரு இவனா? கூப்பிட்ட உடனே வந்துட போறான் பாரு. போடா போடா, போய் வேற வேலை இருந்தா பாடுற போட. தேவையில்ல, அம்மா பார்த்துட்டாங்க, அதுவே போதும். என்ன சிஸ்டர், நம்ம போலாமா? நிச்சயத்துக்கு வருவால, அப்ப நீ பாத்துக்கோ. பாட்டி. வா 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 பாட்டி, நம்ம போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாமா? யாரு? நானா? வேண்டாப்பா. உன் சித்திக்கு தெரிஞ்சது என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாப்பா, என்ன ஆளை விடு. அண்ணிய நான் பார்த்தே ஆகணுமே. எப்படி பார்க்கறது? வீட்ல நிறைய வேலை இருக்கு. சோஃபா செட்டை மாத்தணும், கதவுக்கெல்லாம் பெயிண்ட மாத்தணும், சுவருக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிக்கணும். ஏன்பா, யார் நீ? யாரையும் கேட்காம வீட்டுக்குள்ள வந்துட்டு எதையோ பேசிக்கிட்டு இருக்க? நீங்க யாரு? ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன யாருன்னு கேக்குறியா? உனக்கு எவ்வளவு குழப்பம் இருக்கணும்? இந்த வீட்டை பார்க்கும் போதே தெரியுது இது உங்க வீடுதான்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, கொஞ்சம் வழி விடுங்க. இவங்க தான் நம்ம அண்ணியா இருப்பாங்களோ? என்னங்க
பாத்துட்டு இருக்க? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம இருக்க. யாருமா இவரு? உங்களுக்கு என்ன வேணும்? ம். பிரியா, யாரடி இவன்? வாடி, முதல்ல வாடி. ஹே, ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்கு வீட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி எல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? இவங்க பொண்ணா? பார்த்தா அப்படி தெரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க, இல்ல அடிச்சு வெளியே துரத்திடுவேன். இது என்னடா அது? நம்ம வீட்ல என்னடான்னா அண்ணி சாது ஒண்ணுமே பேச மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்க என்னடான்னா விரட்டு விரட்டுன்னு வெட்டுறாங்க. ஏய், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ, போலீஸா? நான் ஒன்னும் திருடன் கிடையாது. நான் சக்கரவர்த்தி வீட்டு வேலைக்காரன். கல்யாணத்துக்காக உங்க வீட்டை அலங்காரம் பண்ண சொல்லி என்ன முதலாளி அனுப்புனாரு. அதனாலதான் நான் வந்தேன். ஆ? ம். ம். இத முதல்லயே சொல்ல வேண்டியது தானே? இத பாருங்கம்மா, நான் கிராமத்துக்காரன், அதுவும் இல்லாம அதிகம் படிக்காதவன். கேட்டுட்டு தான் உள்ள வரணும், எல்லா வேலையும் செய்யணும்னு எனக்கு தெரியாது. சரி சரி, இப்ப நீ வந்த வேலையை மட்டும் பேசு. என்ன வேலை செய்ய சொல்லிருக்காங்க? அது இந்த வீடு பார்க்க பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால மொத்தமா சுண்ணாம்பு அடிக்க போறோம். இந்த சேர்லாம் கூட பழசா இருக்கு, இதெல்லாம் மாத்திட்டு புதுசா போட சொன்னாங்க. மொத்தமா வீட மாத்தணுமா? ஆமா, இந்த அலங்காரம்லாம் நல்லா இருக்கே, யார் பண்ணது? நீங்களா? இல்ல இல்ல, இது எங்க சீதாக்கா பண்ணது. ஓஹோ, அப்படின்னா இந்த பொண்ணு என் அண்ணி இல்லையா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படின்னா இந்த பொண்ணு என் அண்ணி இல்லையா? அப்போ நீங்க யாரு? இவங்க பிரியாக்கா. ஆ, அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? உன் வேலை என்னவோ அதை செய். நீ யாருப்பா? சாமி, நான் சக்கரவர்த்தி வீட்டு வேலைக்காரன். இந்த வீட்டை சுத்தப்படுத்த சொல்லியிருந்தாங்க, அதான் வந்திருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. அம்மோ, அக்கா கிட்ட போய் காஃபி போட்டு எடுத்து வச்சு. அண்ணி உள்ள இருக்காங்க போல் இருக்கு. வரட்டும், உங்களை பார்த்துட்டு தான் போகணும். ஏன் தம்பி நிக்கிறீங்க? வாங்க உட்காருங்க. இல்ல சாமி, எனக்கு உட்கார்றதுக்கு நேரமே இல்ல. உங்க வீட்ல என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க, என்னென்ன புதுசா கொண்டு வரணும்னு சொல்லுங்க. அப்புறம் பின்னாடி அது வரல இது வரலங்கலாம் சொல்லக்கூடாது. அத நீயே சொன்னியேப்பா, இந்த வீட்ல இருக்கிற சேரு டேபிள் இதெல்லாம் மாத்தணும்னு. அதெல்லாம் மாத்திடு. அப்புறம் அப்படியே இந்த டிவி ரொம்ப பழசா இருக்கு, முதல்ல அத மாத்தினா நல்லா இருக்கும். அதனால என்னங்க, எத்தனை இன்ச் வேணும் நீங்களே சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பிரியா, நீயே சொல்லுமா. இந்த பாருப்பா, 42 இன்ச்சஸ்ல எல்இடி டிவி வந்திருக்குல்ல, அதுதான் வேணும். அது இல்லாம ஹோம் தியேட்டர் கூட வந்திருக்குல்ல, அதுவும் வேணும். அப்புறம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின், அது போதும். என்ன பிரியா, அவங்க ஏதோ மரியாதைக்காக கேக்குறாங்கன்னா அது இது நான் கேக்குறது. அப்புறம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? ஐயோ சாமி, எங்க முதல்ல அப்படியெல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. இந்தாங்க. நீங்க தான் எங்க ராம் சாரை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா? ஆமாப்பா, இவளே தான் என் பொண்ணு, பேரு சீதா. அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இவங்க எல்லாம் கேட்டாங்கல்ல டிவி ஃப்ரிட்ஜுன்னு, அந்த மாதிரி எதுவும் வேண்டாம். நான் வேண்டான்னு சொன்னதா நீயே உன் முதலாளி கிட்ட போய் சொல்லிட்டு. எல்லாத்தையும் வேண்டான்னு சொன்னீங்கன்னா எங்க சித்தி சித்ராதேவி மேடம் கோவப்படுவாங்க. எப்ப
எப்ப பார்த்தாலும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாதீங்க. அவங்க யாருக்கு கொடுக்க போறாங்க? வரப்போற மருமக வீட்டுக்கு தானே. அதெல்லாம் நம்ம வீட்ல இருந்தா தான் நாமளும் ஒரு லெவல்ல இருக்கோம்னு அவங்களால சொல்லிக்க முடியும். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதே. நீங்க பேசாம உள்ள போங்க, உள்ள போங்க. இத பாருப்பா, உள்ள போ. நீங்க என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க. நீங்களே ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்களேன், நாங்க எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துறோம். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு சுண்ணாம்பு பூசினா கூட பத்தாதுப்பா. அங்கங்க கொஞ்சம் ரிப்பேர் வேலையெல்லாம் கூட செய்ய வேண்டியிருக்கு. அதனால என்னங்க, நீங்க சொன்னீங்கன்னா புது வீடே கட்டி கொடுத்துட்டு போறாங்க. அப்படியா? அப்படின்னா நான் இப்பவே போய் அவங்க கிட்ட பேசிடுறேன். ஐயோ, இப்ப வேண்டாங்க, நான் போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. அதெல்லாம் உனக்கு தெரியாதுப்பா, நீ சும்மா இரு. நான் இப்பவே பேசிடுறேன். ஹலோ, நான் சீதாவோட அம்மா பேசுறேன். யாரு? சித்ரா தேவிங்களா? இல்லைங்களே, நான் சுமித்ரா தேவி தான் பேசுறேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ, சுமித்ரா தேவிங்களா? எங்க வீட்டுக்கு சுண்ணாம்பெல்லாம் அடிக்கிறதுக்கு நீங்க ஆள் அனுப்பியிருக்கீங்கல்ல, அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். எங்க வீட்ல வேலை செய்யற ஆளா? இல்லையே, நாங்க யாரையும் அனுப்பலையே. அனுப்பலையா? நீங்க சொன்னதா சொல்லிதான் அந்த பையன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். அப்படியா? அவங்கிட்ட போனை கொடுங்க. இப்ப கொடுக்குறேன். ஐயோ பிரியா, எங்கடி அந்த ஆளு? எங்க போயிட்டான்? ஹலோ, அது அந்த பையனை காணோம். சரி விடுங்க, யாரு என்னன்னு விசாரிச்சுட்டு நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிங்க. டேய், நீ எப்படிடா வந்த? இது என்னடா புது வேஷம்? மா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல அண்ணிய பார்க்க போறேன்னு. ஓஹோ, அப்போ நம்ம வீட்டு வேலைக்காரன் சொல்லிட்டு நீ தான் அங்க போனதா? எஸ், நானே தான். அண்ணி போட்ட காஃபி சூப்பர்மா. டேய் ரவி, நீ பாட்டுக்கு அங்க போயிட்டு எதோ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டியாமே? குடுக்கறேன்லாம் ஒன்னும் சொல்லலம்மா. உங்க வீட்டை டெக்கரேட் பண்றதுக்காக சக்கரவர்த்தி வீட்ல இருந்து அனுப்பியிருக்காங்கன்னு தான் சொன்னேன். சொன்னதுதான் தாமதம். உடனே பெரிய லிஸ்டா கொடுத்துட்டாங்க. ஆனா அண்ணி ரொம்ப டீசென்ட். டேய், என்னடா இது? சித்ரா கிட்ட பர்மிஷன் வாங்காம உங்க அண்ணியை போய் பார்த்துட்டு வந்திருக்க? உன் தைரியமே தைரியம்டா. உன் தைரியத்தை பாராட்டி எனக்கு ஒரு கவிதை சொல்ல தோணுது. ஐயோ சித்தப்பா, வேண்டாம் சித்தப்பா, என்ன 2 அடி வேணாலும் அடிச்சுக்குங்க. உங்க கவிதையை சொல்லி மட்டும் என் தலையை உருட்டாதீங்க. ஏண்டா, என் கவிதை என்ன உனக்கு அவ்வளவு மட்டமா போச்சா? இனிமே ஜென்மத்துக்கு நான் உனக்கு கவிதையை சொல்ல மாட்டேன், போ. அப்பாடா. டே ரவி, என்னடா கோலம் இது? எங்க போயிட்டு வர? அண்ணிய பார்க்க போயிருந்தேன். பாத்தியா? பார்த்துட்டு அண்ணி கையால காஃபி குடிச்சிட்டு தான் வந்தேன். ஓ, அண்ணி எப்படி இருக்கா? பாட்டி, அண்ணி பார்க்கிறதுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க. அண்ணி அருமையான செலக்ஷன், அண்ணனுக்கு ஏத்த ஜோடி. என்ன ரவி, ஏதோ அண்ணின்னு பேசிட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்ல சித்தி. அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஆமா சித்ரா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சித்தி. அண்ணி எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு ஒரு தடவை காட்டுறீங்களா? ரவி, பார்க்க வேண்டியவனே இன்னும் பார்க்கல, உனக்கு எங்க காட்ட போறா? என் பையனை பார்க்கணும்னு ஆசைப்படாதப்ப இந்த விஷயத்தை ஏன் இவ்ளோ பெருசாக்குறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது
உங்கள் விஜய். ஐயோ, ஏய் பிரியா, பிரியா வரேம்மா. ஏ வாமா. என்ன வா இங்க. வந்தவன் சித்ராதேவி வீட்டு வேலைக்காரன் இல்லையா? அப்படின்னா திருடனா தான் இருக்கும். வீடு முழுக்க சுத்தி சுத்தி வந்தான். வீட்ல ஏதாவது திருடிட்டு போயிருக்க பாரு. போய் ஏதாவது காணாம போயிருக்கான்னு பாரு. நகையெல்லாம் இருக்கான்னு போய் பாருடி போ. என்னங்க என்னங்க ஏங்க, ஒருத்தன் நம்ம வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிக்க மாட்டீங்களா? பொறுப்பு இல்லாம நின்னுட்டு இருக்கீங்க. ஐயோ, வந்தவன் நம்மள ஏதாவது பண்ணியிருந்தா நம்ம கதி என்ன ஆயிருக்கும்? என்ன ஏதாவது விசாரிக்க விட்டியா? வந்தவன் ஏதோ ஃப்ரிட்ஜை கொடுக்குறேன், டிவி கொடுக்குறேன்னு உடனே அம்மாவும் பொண்ணு சேர்ந்து அவன் கேட்காதெல்லாம் லிஸ்ட் போட்டு கொடுத்தீங்க. என்ன ஏதாவது வாயை திறக்க விட்டியா? சரி, நானா ஏதாவது விசாரிக்கலான்னு போனா உள்ள போன்னு துரத்தி விட்டேன். சித்தப்பார் பானு, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தது, அதுக்கு முழு பொறுப்பு நீதான். நம்ம தகுதிக்கு மீறி ஏதாவது ஆசைப்பட்டா என்ன நடக்குங்கிறத இப்போது புரிஞ்சுக்கோ. அம்மா, வீட்ல பீரோ அலமாரின்னு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். எதுவும் திருட்டு போகல. எல்லாம் பத்திரமா இருக்கு. அப்பாடா, இப்பதான் நிம்மதி. அப்படின்னா வந்தவன் திருடன் இல்ல, சித்ராதேவி வீட்டு வேலைக்காரனும் இல்ல. அப்ப அவன் யாரா இருக்கும்? ராம், ஜஸ்ட் ஒரு 2 மாசம் ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்தேன். வந்ததுல இருந்து உன்னை சந்திக்கணும், பேசணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ஏன் என்னை சந்திக்கவே இல்லை? என்னோட ஃபோன் காலையும் ரிசீவ் பண்றதே இல்லை. ஏன், என்னாச்சு? பிசினஸ் டென்ஷனா? எனக்கு தெரியும், இவ்வளோ பெரிய பிசினஸை பார்த்துட்டு இருக்கும்போது எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் நம்ம சந்தோஷமும் முக்கியம் இல்லையா? 3 வருஷமா நாம லவ் பண்றோம். நாம சந்திக்க முடியாட்டியும் ஃபோன்லயாவது பேசுவோம். நான் ஃபாரின்ல இருந்து வந்து 1 வாரமா உன்னை பார்க்காம பேசாம எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? வனிதா, உன்னை கன்வின்ஸ் பண்ற சக்தி எனக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு விஷயத்த நான் சொல்லணும். நீ ஃபாரின் ட்ரிப்ல இருந்தப்போ எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு.